ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. காலை வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு நான் ஷார்ட்ஸும் எடுத்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய வீடியோவும் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நேற்று இட்லி, அதாவது சிகப்பரிசி இட்லி செஞ்சுருந்தேன் தீபாவளிக்கு. அது கொஞ்சம் மீதி இருந்தது. அதை இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வேஸ்ட் ஆகாமல் அது உப்புமாவாக உதிர்த்து போட்டு தாளிச்சிட்டு, அடுத்து ஒரு லெமன் டீ ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு இதை மேட்சிங்காக சாப்பிடுவோம். இதை பாருங்கள். நம்ம நான் இன்னொன்று சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் உப்பு, கொஞ்சம் வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு இது உப்புமா மாதிரி செஞ்சாச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து லெமன் டீ போட்டுப்போம். செம்மையாக இருக்கும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் செம்மையாக இருக்கும். இதில் இஞ்சி, இந்த மழைக்கு அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இஞ்சி போட்டுக்கிறேன். இந்த கெட்டலில் கொஞ்சமாக டீ தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது லெமன். இது அப்படியே மூடி வச்சுருவோம். இது லெமன் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், பாருங்கள். நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லெமன் இந்த காஞ்சி போதில்ல, அது மாதிரி இருக்கிற லெமன்லாம் காய விடாத, காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நான் அதை கட் பண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஜூஸ் பிழிஞ்சு பாக்ஸில் வச்சுப்பேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேணும்னும் போது இதில் லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம், அப்புறம் லெமன் டீ போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் இப்போ இந்த இஞ்சி போட்டு லெமன் டீ போட்டு குடிக்க போகிறேன். அந்த உதுத்து போட்ட உப்புமாவு அதை இதை வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சுட சுட லெமன் டீ, அப்புறமா நாட்டு சக்கரை போட்டு போவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப டைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 3 ட்ராப்பு வர மாதிரி லெமன் விட்டுருவோம். அதில் லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. உதிர்த்த தாளித்த உப்புமாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூப்பராக சுவையாக சாப்பிட போகிறோம். ஓகே, சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுவை பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு அதுக்கும் செம்மையான லெமன் டீ, அப்புறம் உதுத்த உப்புமாவு, இட்லியில் உதுத்த உப்புமாவு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உப்புமா காரசாரமாக இருக்குது. காரசாரமாக இந்த உப்புமா ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக அந்த மழைக்கு இருக்கும். இதுக்கு தொட்டு கூட எதுவுமே வேணாம், அவ்வளோ சைடிஷ் கூட எதுவும் வேண்டாம். நம்மளே
நல்லாயிருக்கும். இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மழை நேரத்தில் இப்படி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக அசத்தலாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ருசித்து நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்ம இதெல்லாம் வந்து பாரம்பரியமான ஃபுட்டு. அதையே நம்ம வந்து அப்போல்லாம் வந்து சாப்பிட்ட ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அதையே வந்து திரும்பவும் கொண்டு வந்து ருசித்து சாப்பிட்றது தான் இப்போ ட்ரெண்டு. வேறு சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆழிநாள் தமிழச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆழிநாள் தமிழச்சி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த ஃபுட்டு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.